எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு காய் தேங்காய் இல்லாமல் ஒரு ஈஸியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் மெஷர் பண்ணி இதில் ஒரு டம்ளர் தயிர் எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஒரு மீடியமான புளி, ரொம்ப புளிக்கவும் கூடாது, புளி இல்லாமையும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக இதில் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த தயிர் மிக்சியில் 2 சுற்று, ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் எவ்வளோ தயிர் எடுத்தோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ தண்ணி. இப்போ நான் ஒரு டம்ளர் தயிர் எடுத்தேன். அதிலே நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தயிருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மோர் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மோர் குழம்புக்கு நான் கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த குக்கிங் ஆயில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, பாருங்க கடுகு நல்லா பொரியுது. நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் நான். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணது. எல்லாமே ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போது இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு 5-6 பூண்டு பல் நீல வாக்கில் கட் பண்ணது, இஞ்சி ஒரு துண்டு, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணது. நம்ம எவ்வளோ மோர் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மசாலாலாம் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் செவுக்க வதக்க வேண்டியதில்லை. அப்படியே நல்லா வதங்கினா போதும், செவுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம கரெக்டு பக்குவம் இது. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது பாருங்கள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நல்லா கிளறி கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற மோர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அதில் ஊற்றலாம். இது கொதிக்கக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா மோர் திரிஞ்சிடும். நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இது கிளறிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு, மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். கொதிக்க விடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு 1 மினிட் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இதில் நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். போட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் சீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி. நீங்கள் சீரகம் பொடி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, கொதிக்க விடாதீங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ஸ்வீட்டு, எனி ஸ்வீட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். காய் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் இந்த மோர் குழம்பு நம்ம ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், இது கொதிக்க விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. அந்த புளிப்பு, உப்பு, காரம் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிருக்கு.
கொதிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன் நான். கொதிச்சதுன்னா திரிஞ்சிடும். போதும், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், காய் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் வெறும் தயிரை வச்சுக்கிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி மோராக்கி நம்ம வந்து ஈஸியான ஒரு மோர் குழம்பு பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் தேவைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ வெரி மச்.